தொடர் நீர்வரத்தால் விரைவில் பவானிசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஜூலை 26ஆம் தேதியான இன்று காலை 11 மணிக்கு 99 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து அதிகப்படியாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் விரைவில் 100 அடியை எட்டும் என்றும், அணையிலிருந்து உபரி நீர் பவானி ஆற்றில் 3000 கன அடி முதல் 10,000 கன அடி வரை எந்நேரத்திலும் திறந்துவிடப்படலாம் என்றும், திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் பவானிசாகர் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே பவானி ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. இங்கனம் ஐயப்பபாளையம் தேனிவாசி பொதுமக்களுக்கு கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கனகராஜ். வணக்கம் கனகராஜ். தற்போது பவானிசாகர் அணை நீர்மட்டமானது எவ்வளவாக இருக்கிறது? எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையான விடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். பவானிசாகர் அணையை பொறுத்தவரை 105 அடி உயரம் கொண்ட இந்த பவானிசாகர் அணையில் தற்போதைய இன்றைய நிலவரப்படி 99 அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 99 அடியாக உள்ளது. இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலான நீலகிரி மலை பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு வந்து சேரும் பவானி ஆறு மற்றும் மாயாற்றில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இந்த ஜூலை மாத இறுதி வரை பவானிசாகர் அணையில் 100 அடி வரை மட்டுமே நீர் தேக்கி வைக்க வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. இதன் காரணமாக தற்போது பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 99 அடி எட்டியுள்ள நிலையில் பவானி ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு நீர்வள ஆதாரத்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் ஏற்பாட்டின் பேரில் வருவாய்த்துறை ஊழியர்களும் உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த ஊழியர்களும் தற்போது பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்களில், அதாவது பவானிசாகர் அணை எதிர்ப்புறம் உள்ள அண்ணா நகர், பகுடுதுறை உள்ளிட்ட பகுதிகளிலும், அதைத் தொடர்ந்து சத்தியமங்கலம் நகர்பகுதி மற்றும் அரியப்பம்பாளையம் பேரூராட்சி பகுதிகளில் பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் தாழ்வான பகுதியில் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று ஒலிபெருக்கி மூலம் தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். பவானி அணையை பொறுத்தவரைக்கும் பவானிசாகர் அணையை பொறுத்தவரை 100 அடி எட்டியுள்ளதும் அதிகப்படியான நீர், குறைந்தபட்சம் 3000 கன அடி முதல் அதிகபட்சமாக 10,000 கன அடி வரை உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் மற்றும் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறும், பவானி ஆற்றிற்கு துணி துவைக்கவோ அல்லது குளிக்கவோ செல்லக்கூடாது என பொதுமக்களிடையே ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர்.